ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கான லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நேற்று நடந்தது என்ன அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சிவகுமார் அவர்கள் போனவுடனே நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது. ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வந்து ஓட்டோடைய டைமென்ஷன் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது, சிவகுமார் எப்படி போனார் அப்படின்றத தீபக்கும் முத்துவும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காரு. தீபக் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிவகுமார் வந்து ஒரே ஃபேஸ் வந்து காட்டிகிட்டு இருந்தார். அதாவது நடிப்பு, அந்த ஒரு கலை அப்படின்ற அந்த சார்ந்தது மட்டும்தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா கூட அவர் வந்து தப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறார். அது எனக்கு வந்து புலப்படலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் எதுக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைலன்ஸ் தான். டால் ஹவுஸ் நான் உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எல்லாருக்கூடையும் பேட்ச் ஒர்க் கரெக்டாக வந்து பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு கனெக்டே ஆகலை சிவகுமார். ஸோ அதனால தான் தூக்கியிருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓட்டிங் அடிப்படையில் கண்டிப்பாக இல்லை. ஓட்டிங் அடிப்படையில் சிவகுமார் அதிகமாக தான் இருந்தார், நம்ம பார்த்தோம். ஸோ சாச்சனாக தான் வெளியே போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பல தடவை சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் அதை காப்பாற்றி தான் இருப்பாங்க. இன்னும் அது 90 நாள் இல்லை, 80-90 நாள் ஆனால் கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவாங்க. ஸோ டாப் 6க்குள்ளே சாச்சனாவை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் முத்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஓட்டு எப்படின்னு தெரியல, நல்லா பண்ணாலும் கை தட்டுறாங்க, நம்மளை வந்து செஞ்சாலும் கை தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. இது வந்து முத்துவும் தீபக்குக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன், சரிங்களா? அடுத்து முக்கியமான கான்வர்சேஷன் ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருட்டு பிரியாணி கும்பல் அதனுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா? என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாம், எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருட்டு பிரியாணி கும்பல் இருக்காங்கல்ல, இவங்க வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தாளாட்டிட்டு போயிட்டார். அதாவது நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஜாலியாக இருக்குது நீங்கள் பண்ணுறது, பட் இதை வந்து கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் இது தேவையான ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். சரியா? அப்போ என்ன இந்த திருட்டு பிரியாணி கும்பல் பண்ணுதுன்னா, நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா, பிரியாணி பண்ணலாமான்னு சொல்லி யோசிக்கும் பொழுது திருப்பி அந்த படை வந்து அப்படியே சூழுது. இதில் கோவா கேங்கில் இருக்கக்கூடிய சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா திருட்டு கேங்குக்கு வந்து உள்ளே வராங்க. இந்த பிரியாணி கேங்குக்கு என்னென்னா, எனக்கு ஏதாவது செய்யும்போது ஒரு ஸ்வீட் ஏதாவது செஞ்சுங்க, எக்ஸ்ட்ரா ஸ்வீட் செஞ்சுருங்க, ஸ்வீட் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. சரியா? விஷால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி சமைக்கலாமான்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, நம்ம கண்டிப்பாக காலையில் வந்து எல்லாத்துக்கும் சமைச்சு ஒரு பங்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் இல்லை வேண்டாம், அது பத்தாது, நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ தான் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு சேதுபதி, அப்புறம் எதுக்கு நம்ம உடனே ஆரம்பிக்கணுன்னே. அப்போ அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அது எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஹோஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லாமல் தானே போயிருக்காரு, அவர் ஜாலியாக தானே ஃபன் பண்ணிட்டு போயிருக்காரு, ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது திருப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு தான் அது, பட் இருந்தாலும் விஷாலும் தர்ஷிகாவும் அதை உட்காந்து சாப்பிட்றாங்க. அது தீபத்தை பெர்மிஷன் வாங்கிட்டாங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போ பண்ண போகிற விஷயத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்து என்ன பிளான் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, சரி இப்போதைக்கு வேண்டாம் அப்படி முடிவு எடுத்துட்டாங்க. சரியா? நம்ம வந்து வேறு என்றைக்காவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, சரி எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க பிளானை பாருங்கள், இன்றைக்கே திட்டிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டியும் கிட்டையும் எடுத்து போட்டு பிளான் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டாங்க. நல்ல வேலை டக்குன்னு வந்துட்டு யோசிச்சாங்களா இல்லையான்னு தெரில. ஏன்னா நீங்கள் இதை பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு வைங்களேன், இதுவும் வந்து ஏதாவது ஒரு சண்டையில் பேசப்படுது அப்படின்னா, விஜய் சேதுபதி அப்போ இருக்கிற மூடில் ஃபன்னாக பண்ணவர் 24/7 வராமல் எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா வச்சு செஞ்சுருவார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சம்மந்தி மேட்டருக்கு அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் இவங்க அடக்கி வாசிக்கிறாங்க. பட் இது ரொம்ப நாள் போகாதுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கான தேடல்கள், அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அப்படின்றதுனால இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் சேர்ந்துருக்காங்க. அதே டீம் திருப்பி வந்துருச்சு. ஆனந்தி, தர்ஷிகா, அன்ஷிதா, அப்புறம் வந்து நம்ம சௌந்தர்யா ஒரு சைடு உட்காந்துருக்காங்க, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா விஷால். ஸோ எல்லாருமே தயாராக இந்த சாப்பாடு திருட்டு கும்பல் பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறது இது ஒன்று நடந்துச்சு லைவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லினும் ஜெஃப்ரியும். ஸோ ஜெஃப்ரி எப்பயும் சௌந்தர்யாவோட உரசிட்டு இருப்பான். இப்போ வந்து இது அவங்க சொந்த வீடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் போய் ஜெஃப்ரியை கட்டி பிடிச்சி நேற்று ரொம்ப ஆக்வர்டாக கால்லாம் போட்டு அவன் மேலே, இப்போ சாச்சனா எப்படி பண்ணாங்க ஒரு நாள் ஜெஃப்ரி மேலேயே போய் உட்காந்துருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. ஸோ எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணிங்கிறத சொல்லுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். குட் பை.